அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய முஹைதீன் ஆண்டகை கௌசுல் ஆலம் அப்துல் காதர் ஜீலானி கத்தசுல்லா சுரல் அசீஸ் அந்த பெருமகனாருடைய சில கிதாபுகளில் எடுத்து பிஜே விமர்சனம் பண்ணுறாரு, ரொம்ப விமர்சனம் பண்ணுறாரு. அந்த விமர்சனங்களுக்கு சுன்ன ஜமாத்தினுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் காரியம், நாம் அவங்களுடைய இந்த மாதிரியான பயான்களை, ஸ்பீச்சஸை நம்ம கேட்குறதே கிடையாது. சஹாபாக்களை பற்றி பேசினாலோ அல்லது இந்த மாதிரி பேசினாலோ நாம் அதை முதல்ல கேட்குறதே கிடையாது. ஏன்னா அல்லாவையும் ரசூலையுமே கேவலப்படுத்துகிறவங்க சஹாபாக்களையோ தாபீன்களையோ வலிமார்களையோ எப்படி கேவலப்படுத்தாமல் இருப்பாங்க? நம்ம கோவப்படுறதா இருந்தால் அசல்ல யாரை தான் கோவப்படணும்? அல்லாஹ் ரசூலை பற்றி பேசிட்டியேன்னு கோவப்படணும். நம்ம அதுக்கே ரியாக்ட் பண்ணுறது இல்லையே. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையோ அது முதல்ல கேட்டால் தானே நமக்கு கோவம் வரும். அதனால் நம்ம அதை கேட்குறதே கிடையாது. இவங்க பொத்தாம்பதுவாக இந்த கொள்கையை எடுத்து வச்சு பேசுவாங்க. அதுக்கு உதாரணமாக இதெல்லாம் காட்டுவாங்க, கொள்கையை பேசுவாங்க. அந்த மாதிரியான ஸ்பீச்சஸ் மட்டும்தான் நம்ம கேட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம். அதுதான் சரியானதும் கூட. இவங்க கேரக்டர் கிரிட்டிசிசம் பண்ணாங்கன்னு சொன்னால் நாம் அதை அந்த தொடரையே அந்த ஸ்பீச்சையே நம்ம கேட்க போகிறது கிடையாது. கிதாபுகளில் இப்படி எழுதி வச்சுருக்குறாங்க. சரி, கிதாபுகள் இப்படி எழுதி வச்சுருக்குறாங்கல்ல, வாங்க 1-to-1 டிபேட் படிச்சுக்குவோம். கௌசுல் ஆலமுடைய குன்யாவை நம்ம எடுத்து வச்சுட்டு டிபேட் பண்ணுவோம். வாங்க, வரலாமா? அப்படி வரலாமா? ஓகேவா? சம்மதமா? இந்த கிதாபெல்லாம் இப்படிலாம் விமர்சனம் இருக்குது, பேசலாமா? இதுக்கு முன்னாடி அப்படிலாம் விவாத அழைப்பு தந்து பேசின நபர்கள் தானே நீங்கள் எல்லாம், அப்படி பேசலாமா? எங்கேயோ அனாத மாதிரி இப்போ எல்லா இயக்க தோழர்கள்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்க. முன்னாடி மாதிரி செல்வாக்கு இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, மேடைகள் இல்லை, ஒரே ஆன்லைன்லேயே ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால எதையாவது ஒரு கருத்தை சொல்லி இப்போ மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வரலாம், பழைய மாதிரி மக்களுடைய ஆதரவை பெறலாம், பழைய மாதிரி மேடைகள் கிடைக்கலாம், பேர் புகழ் பணம் இதில் உழலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறார். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு மேலே குற்றச்சாட்டை அவர் வச்சிட்ருக்கிறார். இப்படிப்பட்ட புகழ் விரும்பிக்கு அவர் மறுபடியும் எமர்ஜ் ஆகிறதுக்கு, மறுபடியும் எழுந்து வர்றதுக்கு ஏதாவது ஒரு உணர்வுகளை தூண்டுற மாதிரி பேச முடியுமான்னு பேசிகிட்டு இருக்கிற ஒருத்தரை நம்ம ஏன் அவருடைய உணர்வுக்கு ஏற்ற மாதிரி பேசணும்? நமக்கு என்ன தேவை இருக்குது? அதனால் அதை பற்றி பேச வேண்டிய தேவை நமக்கு அறவே கிடையாது. இதை அந்த தோழர்கள் நம்மளை டேக் பண்ணி ஏதாவது கேள்வி கேட்கும்போது நம்ம இதை தான் சொல்லிகிட்ருக்கோம். முறையாக பேசணுன்னு சொன்னால் அந்த கித்தாபை வச்சு கௌசுல் ஆலமுடைய இந்த 3 புக்கை வச்சு நம்ம விவாதம் செய்வோம். வரியா அப்படின்னு கூப்பிட்டா நம்ம அதை பற்றி பேசலாம். இவங்க இத்தனை நாளாக எப்படி விவாதத்துக்கு அழைச்சாங்களோ அந்த விவாத முறை பிரகாரம் அழைச்சா நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். வேறு யாரும் கூப்பிட வேணாம். இவங்க ஏற்கனவே யார்கிட்ட பல தடவை மூஞ்சி மேலேயே வாங்கி பழகியிருக்கிறாங்களோ அந்த ஜமாலி அஜத்துக்கே இவங்க விவாத அழைப்பு தரலாம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கன்னு நினச்சாங்கன்னா முஸ்தஃபா மஸ்லஹி அஜத்தை அவரை விவாதத்துக்கு கூப்பிடலாம். அதனால் இவங்க விவாத அழைப்புக்கு தந்தால் 1-to-1 மூஞ்சிக்கு நேரம் வச்சு நம்ம பேசலாம். மற்றபடி அனாத மாதிரி பழைய ஃபார்முக்கு வர்றதுக்கு இவங்க ஆள் தேடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உதவ முடியாது. வலா தாவனும் அலல் இஸ்மி வல் உதுவான்னு குரானில் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு உதவ முடியாது. ஐ எம் சாரி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.